கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி 4மே தமிழ் பேர் கிடையாது, சமஸ்கிருத பேர். என்ன சொல்றீங்க? எஸ். நான் சொல்றது உனக்கு தவறா இருந்தா நீ கூகுளில் போய் எடுத்து கூட செக் பண்ணிப்பாரு. தமிழை வளர்க்குறேன் நம்மளை ஏமாத்துறாங்கல்ல, முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். சின்னவர்கிட்டருந்தே போவோம். ஏன்னா தம்பி, கடைசி தம்பி அரசியலுக்குள்ள வரல, யாரு, இன்பநிதி, விட்டுருவோம். இல்லை, இப்போ அவர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்துக்கிறாரு, ரெட் ஜெயிண்ட். அந்த ப்ரொடக்ஷனா? ப்ரொடக்ஷன் கம்பெனியா? படம், சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி. சரி சரி, ப்ரொடக்ஷன் ஒன்று. சரி, நான் என்னன்னு தெரியல, டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு எனக்கும் தெரியலப்பா. உதயநிதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அது சமஸ்கிருத வேர்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. உதய என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும். இதன் பொருள் உதயம் அல்லது தோற்றம். குறிப்பாக உதயசூரியனை குறிக்குதான். இந்த சூரியன் எப்போ உதிக்கும்? எப்பவும் சூரியன்னா 6 மணி 5 மணிக்கு உதிக்கும். இந்த சூரியன் எப்போ உதிக்கும்? எத்தனை மணிக்கு உதிக்கும்? கேளு, சொல்லுவாங்க. நிதி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும். இதன் பொருள் வந்து பொக்கிஷம் அல்லது புதையல். அப்போ உதயநிதி என்பது உதயத்தின் பொக்கிஷம் அல்லது சூரிய உதயத்தின் புதையலாம். அவர் உதயநிதி ஆனா இளைஞர்களின் எழுச்சி நாயகன், திமுகவினர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, தமிழ் பேரா இல்லையா? நீ எழுச்சியாரு இல்லை வந்து மலர்ச்சியாரு இல்லை வேற, ஆனால் வீழ்ச்சியாக தான் இருப்பீங்க இதுக்கப்புறம். அது ஒன்று. ஸ்டாலின் ஸ்டாலின் அவர் கம்யூனிஸ்ட் தலைவர், ரஷ்யா முன்னாள் பிரசிடென்ட். ஸ்டாலின் நீங்கள் இசு போடாமல் ஸ்டாலின் எழுதுனா என்ன எழுதணும்? சுடாலின். சு அப்போ என்ன வருது? சுடாலின் வச்சுக்கலாமா தமிழ்னா? ஏன் ஸ்டாலின் வச்சுருக்கீங்க? அடுத்து நம்ம மூத்தவர் கருணாநிதி, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழ் அறிஞர். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், கலைஞர் இருந்தபொழுது கூட அவரை யாரும் கேவலப்படுத்துன்னு நினைக்கல. இவங்க ஊர் முழுக்க அவர் சில ஃபோட்டோவை திறந்து வச்சு அவரை அதிகமாக மக்களை திட்ட வச்சதே இந்த ஆட்சி. யார்? திராவிட மகனும் பேரனும் சேர்ந்தான். அவர் மேலே என்ன வன்மமோ, ஒரு வேளை வந்து முன்னாடி இருந்து என்ன எந்த கட்சிக்குள்ள விடல இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காதுண்ணா. நான் சொல்லலை. அவர் இருக்கும்போதே செயல் தலைவராக இருந்தார்ண்ணா திரு ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. கருணாநிதி, அதுவும் சமஸ்கிருத வார்த்தை. கருணா என்பது சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இரக்கம் அல்லது கருணை என்று பொருளாம். எது இல்லையோ அது. நிதி என்பது சமஸ்கிருத வார்த்தை. இதன் பொருள் வந்து பொக்கிஷம் அல்லது புதையல். கருணாநிதி என்பது இரக்கத்தின் பொக்கிஷம் அல்லது கருணையின் புதையல். கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. என்னது? கருணை உள்ளவர். புதையல் புரிஞ்சா? தமிழ் புதையல், தமிழனை புதைத்த புதையல், அப்படி வேணா பொறுத்து